இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளுக்கு நாசரேத் இயேசுவின் பெயரால் வாழ்த்தும் வணக்கமும். இன்றைய நற்செய்தியானது தூய மார்க் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 34 44 வரை உள்ள கருத்துக்களை இறை பிரசனத்தோடு தியானிப்போம். இன்றைய நற்செய்தியில் பரிவு மற்றும் நிறை அன்புமிக்க கடவுளாக விளங்குகின்றார் நம் ஆண்டவர் இயேசு. எப்படி என்றால், மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற போது அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். பரிவு என்பது பரிதாபப்படுவது அல்ல, மாறாக உடன் துன்புறுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மற்றவரின் துன்பத்தை தன் துன்பமாக பார்த்ததால் தான் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றார். அன்னை தெரசா கூறுகிறார், அன்புதான் உன் பலவீனம் என்றால் உண்மையில் நீதான் மிகப்பெரிய மனிதன். பரிவு என்பது அற்புதமான உணர்வு. இயேசு இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவித்து புதுமைகள் செய்து வந்த சமயத்தில் மக்கள் சோர்ந்து இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். உண்மையான மெய்ப்பராக விளங்குகின்றார். பகிர்வின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகின்றார். பற்றாக்குறை என்ற ஒன்று ஏற்படுவதற்கு காரணம் பகிராக்குறையே. பரிவு கொண்டவர்கள் பிறரோடு பகிர்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் மகிழ்ந்து இருக்கிறார்கள். மக்கள் மீது பரிவு கொண்ட இயேசு பசித்தவர்களுக்கு தேவையான உணவை தவிர போதனை அல்ல என்பதை அறிந்தார். அவர்களின் பசி நீங்க உணவை பகிர்ந்தளித்தார். நாம் வாழும் இக்காலத்தில் பகிர மனம் இல்லாதவர்கள் பண வசதி இல்லாதவர்கள் அல்ல, மாறாக மனம் வசதி இல்லாதவர்கள். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சோர்வுகள் ஏற்பட பல காரணங்கள் இருக்கலாம். எதிர்பார்த்தவை கிடைக்காத போது, செய்து முடிக்க நினைத்த காரியம் முடியாத போது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது, பிறரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காத போதும் நம் வாழ்வில் சோர்வு ஏற்படும். நாமும் இயேசுவை போன்று ஏழை எளியோர் தனிமையில் தவிப்போர் மீதும் அன்பும் அக்கறையும் பரிவும் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய அழகான அற்புதமான நற்செய்தி வாசகம். இன்றைய முதல் வாசகத்தில் அன்பின் மேன்மையை அறிக்கையிடுவது போல அந்த அன்பு அதிசய ஊற்றாக நம் உள்ளத்தில் பெறப்படுகிற போது பரிவு என்னும் நற்குணத்தை வைத்து அகிலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. பரிவு இல்லாததால் தான் எத்தனையோ உறவுகள் சிதைந்து கிடக்கிறது. மனித நேயத்தை வளர்த்தெடுக்க பரிவு என்னும் நற்குணம் தேவை. நம்மில் இருப்பதை பரிவுள்ளத்தோடு பகிர்ந்து கொடுப்போம். இயேசுவின் வல்லமையில் நம்பிக்கையில் வைத்து அவர் சொல்வதை செய்யும் போது அற்புதங்கள் நிகழும். ஜெபம். அன்பு இறைவா, அது இரக்கமும் அன்பும் பரிவும் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்துவது போல எங்கள் வாழ்வில் அன்பில் பிறப்பிடம் ஊற்றெடுத்து நாங்கள் பரிவுள்ளம் கொண்டவர்களாக வாழ என்னாலும் எங்களோடு தங்கி வழி